போன வருஷம் நாங்கள் 14 ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணோம். எல்லா இடத்துலையும் போய் ஒரு 54 சிட்டிஸை நம்ம போய் அங்கே ஜனங்களை இது மாதிரி லட்சக்கணக்காக மக்களை ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்க சொன்னேன். என்ன சொல்லுவோம் ப்ராமிஸ் எடுத்துக்கிறது? உறுதிமொழி. எனக்கு அவ்வளோ நல்லா இந்த இலக்கிய தமிழ் தெரியாது, ஏதோ மழலை தமிழ் தான் பேசுவேன். புரியுறது இல்லையா உங்களுக்கெல்லாம் நான் பேசுகிற தமிழ் புரியுறதோ? உறுதிமொழி. அந்த 14 ஸ்டேட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். 54 நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் 54 சிட்டிஸில் ட்ராவல் பண்ணி அவங்க எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க. என்ன? ஊழலுக்கு நாங்கள் சகமதிக்க மாட்டோம். பாரு, 2 கை சேர்ந்தால் தானே இப்போ சத்தம் ஆகும். நம்ம கொடுக்காத இருந்தால் வாங்கிக்கிறவன் எப்படி வாங்கிப்பா? நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எல்லாரும் எடுத்தாங்க. 2வது உறுதிமொழி என்ன எடுத்தாங்க? எல்லாரும் ஒரு ஸ்டிக்கர் பண்ணிட்டோம். நான் இங்கே லஞ்சம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் பண்ணி, நான் நேர்மையான மனுஷன் லஞ்சம் எடுக்க மாட்டேன்னு ஸ்டிக்கர் பண்ணி நம்ம பசங்கள்லாம் போய் எல்லா ஆஃபீஸர் டேபிள்லையும் ஒட்டிட்டாங்க. அதனால் யாரான கொடுக்கணும்னு ரூபாய் கையெடுத்த கூட அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு கொடுக்க முடியாத பாடு. 3வது இந்த ஜன் லோக்பால் பில்லுன்னு. எனக்கு என்ன தோணிதுன்னு, இந்த இவர் வயசானவர் 77 வயசில் இவர் உண்ணாவிரதம் நான் உட்காரேன்றார். எனக்கும் பழக்கம் இருக்குது, நிறைய உண்ணாவிரதம் பண்ணாத. நாம் இன்னும் சின்ன வயசுக்கார நாம் உட்காரலான்னு எனக்கு தோணித்து. அவரை வேண்டாம், அவர் பதிலாக நான் உட்காரலாமான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கு, நான் உட்காந்தேன்னா பல நாட்களில் இதோட ஒரு பிரபாவம் உண்டாயிடும். எல்லாம் நம்ம எம்பசி முன்னே ஆயிரக்கணக்காக ஜனங்க போய் அர்ஜென்டினாலையும் பல்கேரியாலையும் ஜெர்மனிலையும் நம்ம நாட்டுக்கே ஒரு பேரு கேட்டுற மாதிரி அங்கே ஜனங்கள்லாம் எதானா பண்ணிவிட்டா கஷ்டமாயிடுமே அப்படி அங்கெல்லாம் ஜனங்கள்லாம் எழுந்து நின்ட்டாக்க நாட்டு கெட்ட பேர் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பேக்ரவுண்டில் உட்காந்து அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு பழக்கம் இருக்குது பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. 10 நாள் 15 நாள் இப்படிலாம் உண்ணாவிரதம் இருந்திருக்கும். ஆனால் உண்ணாவிரதம் ஏதோ அரசியல் ஒரு ரீசனுக்காக இருக்கலை. உண்ணாவிரதம் தியான நிலையால் யோகா அப்படி ஒரு மனசில் வந்ததுன்னா உட்காந்து பண்ணுவோம் அப்படிலாம்.